தொழில் ரீதியாக என்ன வேணால் பண்ணலாம். நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன், ஒரு அடையாளம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஜப்பானீஸோடைய அந்த டீ மெடிடேஷன் பற்றி சொல்லியணும். டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. எனக்கு ரொம்ப டீனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் டீ டோட்டலர்னு சொல்லலாம். சரியா? நான் வந்து எனக்கு இருக்க ஒரே பழக்கம் வந்து டீ குடிக்கிறது தான். அப்போ அந்த டீயை மதிக்கிற ஒரு தேசத்துக்கு போயிருக்கணும்னு தோணும். அதை டீ செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸால் வந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா? அது ஒரு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு டீ கப்பை எப்படி வாங்கணும், வாங்கும்போது நம்மளுடைய ஆங்கிள் எப்படி இருக்கணும், அவ எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்ற மெத்தட்லாம் இருக்குது. அது மாதிரி டீ மெடிடேஷன்லாம் அட்டன் பண்ணும்போது நம்ம மனசு வேறு மாதிரி இருக்கும். டீயை ஜஸ்ட் லைக் தட் குடிச்சிட்டு கப்பை தூக்கி போடுற மாதிரி இல்லாமல் டீயை வந்து ஒரு கடவுள், ஒரு பக்தி, ஒரு கோயிலில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி நடக்கும் அந்த டீ மெடிடேஷன். அடுத்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போ பண்ணுறதுனா, போனா குனியிறது, குனிஞ்சு